ஒரு சிம்பிளா ஒரு 3 நிமிட பயிற்சி நம்ம செய்யலாம். இது எப்ப செய்யலாம் அப்படின்னா, தினமும் காலையில நம்ம எழுவதற்கு முன்னாடி முதல் 1 நிமிடம் நமக்கு தேவையான ஆழ் மனக்கட்டளையை நாம் மனதிற்குள்ளாக திரும்ப 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 ஒரு 25 முறை நாம் அந்த ஆழ் மனக்கட்டளையை சொல்லிக்கொண்டே இருப்பது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அடுத்த 1 நிமிஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஆழ் மனக்கட்டளையை பயன்படுத்துகிறீர்களோ அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது. இப்போ இதுல ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம்னா, நாம் எதை மனதிற்குள் படைக்கிறோமோ அதுதான் இந்த உலகத்தில் படைக்கப்படுகிறது. அப்ப அடுத்த 1 நிமிஷம் நமக்கு இப்படிதான் இந்த வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது. அந்த ஆழ்மனக்கட்டளையை அப்படியே ஒரு படமாக பாவித்து கொண்டு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது. அதுல நிறைய காட்சிகள் இருக்கும். அந்த காட்சிகள்ல யார் யார் இருக்கணும், நீங்க எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள், என்ன பொருட்கள்லாம் உங்களை சுத்தி இருக்கு, எந்த மாதிரி உறவுகள் இருக்கு, எந்த மாதிரி வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, இதற்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இப்போ அது எப்படி சார்? இப்போ அந்த விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை, ஆனா கற்பனை தான் நான் செய்து கொண்டிருக்கேன், இதுக்கு எப்படி நான் நன்றி உணர்வோடு இருப்பது அப்படின்னா, இன்னொரு தத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, எதுவானாலும் 2 முறை படைக்கப்படுகிறது. ஒன்று நம்ம அகத்தில், அதாவது மனதில் படைக்கப்படுகிறது. இரண்டாவது, இங்கு என்ன படைக்கப்பட்டதோ அது அப்படியே நமக்கு இந்த உலகில் படைக்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த உலகத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் எந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சியோடு, எந்த அளவுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருப்போமோ, அப்ப இந்த நன்றி உணர்வு தான் இங்கே நம்ம அகத்தில் படைக்கப்பட்ட அந்த விஷயம் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பேரியக்க மண்டலத்தில் நாம் அதை பதிய வைப்பதற்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த ஒரு டூல். அப்ப இந்த நன்றி உணர்வை நாம் 1 நிமிடம் நாம் பயன்படுத்துவது, நன்றி உணர்வோடு இருப்பது. இந்த 3 விஷயங்கள் தான். நம்ம ஆழ்மன கட்டளை 1 நிமிடம் திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டும். இரண்டாவது 1 நிமிடம் நாம் எந்த வாழ்க்கை நமக்கு தேவையோ அதை அப்படியே மனப்படமாக கற்பனை செய்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, அது நிகழ்ந்து விட்டது அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் மிகவும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த 3 நிமிஷம் தான். இந்த 3 நிமிடமே மிகப்பெரிய பயிற்சி. ஏன்னா காலையில நிறைய பேத்துக்கு தேவையில்லாத எண்ணங்கூட்டங்கள் தான் நடந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் இதை செய்வதன் மூலமாக மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க முடியும்.